गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। वृषोत्पजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। कांचीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பௌர்ணமி. வடக்க, அதாவது நார்த் இந்தியாவில் இன்னைக்கு ஹோலி பண்டிகை மிக பிரமாதமாக கொண்டாடுவாங்க. நம்ம கடந்த 1.5 வருஷத்துக்கு மேலேயும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர அற்புதமான நிகழ்வுகளை ஒரு சிறு கதை வடிவில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பலகாலம் முன்னால் நடந்த ஒரு அற்புதத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய சேனல் சார்பாக ஹோலி பண்டிகைக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Wishing you all a very happy Holi and a safe Holi. சரியா? பல வருஷத்துக்கு முன்னால் எந்த ஊர்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஸ்ரீமடம் கேம்ப் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துல படிச்சிருப்பேன் கேட்டிருப்பேன். நம்ம ஸ்ரீமடம் எங்கெங்கெல்லாம் கேம்ப் போடுறாலோ அங்கெல்லாம் சுற்று வட்டார பகுதியிலேருந்து வண்டி கட்டுன்னு வந்து பார்க்குற பழக்கம் உண்டு. பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிற பழக்கம் உண்டு. அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம பெரியவா ஸ்ரீமடம் கேம்ப் போட்டிருக்கா. 1-2 நாள் ஆயிருக்கும். ஒவ்வொரு நாளும் ஏகாந்தமான தரிசனம் ஆசீர்வாதம் எல்லாரும் கொடுத்துட்டுருக்கேன். ஊரெல்லாம் சுற்று வட்டார பட்டி தொட்டியெல்லாம் பெரியவாளை பற்றி தான் பேச்சு, பெரியாருடைய அற்புதங்களை பற்றி பேச்சு. அவர் இப்படியாக்கும் அப்படியாக்கும். பெரியவா ஏன் அந்த ஊரில் கேம்ப் போட்டார் அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு வைஷ்ணவர் இருக்கார், ரொம்ப பாண்டித்யம் பெற்றவர் சாஸ்திரங்களில், வீர வைஷ்ணவர் கூட சொல்லலாம். அவர் அந்த ஊரில் தான் இருக்கார். நம்ம பெரியவாளுக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. தான் பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டர்கள் பாரிஷதர்களை கூப்பிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி அந்த வீர வைஷ்ணவரை நான் பார்க்கணுமே, ஏற்பாடு பண்ணுறியாடா அப்படின்னு. இவாளுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம சர்வேஸ்வரன் தான் பெரியவா, அவள் போய் ஒரு வைஷ்ணவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரே அப்படின்னு. பெரியவா நம்மகிட்ட சிரிச்சுட்டு சொல்கிற, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர்கிட்டையும் விஷயம் இல்லாமல் இருக்காது. எனக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கோம், அதை நான் கிரகிச்சிக்கலாம் இல்லையா, அதனால தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். இவாளுக்கெல்லாம் தூக்கி வாரி போடுறது யார்? அந்த பாரிஷதர்களுக்கு, அணுக்க தொண்டர்களுக்கு. பெரியவா இந்த மாதிரி சொன்னோன்னு தன்னுடைய அணுக்க தொண்டர் ஒருத்தரை கூப்பிட்டு, நாளைக்கு காலையில் போய் அந்த வைஷ்ணவரை பார்த்து பெரியவா உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறான்னு சொல்லேன், என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறார் பெரியவா. இவாளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுத்து பாரிஷதருக்கு. இருந்தாலும் பெரியவா சொன்னால் அதற்கு மறுவார்த்தையை தட்டு எதுவுமே கிடையாது. மறுநாள் காலையில் அந்த அணுக்க தொண்டர் காலையில் குளிச்சுட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு பூஜைகளுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அந்த வீர வைஷ்ணவரை பார்க்க ஆவாத்துக்கு போகிறார். போய் அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி பெரியவா உங்களை பார்க்குறதா விருப்பப்படுறா, என்னைக்கு வரலாம் அப்படின்னு கேட்குறார். வீர வைஷ்ணவர் அது வரைக்கும் 4-5 நாள் அடைத்து இல்லையா பெரியவா அந்த ஊருக்கு வந்து பெரியவாருடைய மகிமைகள் பெருமைகளை சுற்று வட்டாரம் பேசுகிறத கட்டி இவருக்கும் ஒரு ஆசை, உள்ளூன பெரியவாளை பார்க்கணும் அப்படின்னு. இருந்தாலும் தன்னுடைய வைராக்கியத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இருக்கார். அவர் போய் பார்க்கறதுலேயும் முடிவு பண்ணிட்டு இருக்கார். அந்த அணுக்க தொண்டர் போய் அவர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி பெரியவா பார்க்கணும்னு ஆசைப்படன்னு சொன்னோடனே அவர் ஒன்றே சமிக்கணும், தப்பாக நினைக்கக்கூடாது, எனக்கு 2-3 பிரதிஜைகள், அதாவது நிபந்தனைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒத்துண்டாதான் நான் ஸ்ரீமடத்துக்கு வந்து பெரியவாளை பார்ப்பேன். என்னடா பெரியவாளை எல்லாரும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறான்னா பெரியவாளே பார்க்கணும்னு ஆசைப்படுற இவர் இந்த மாதிரி சொல்கிறாரே, அச்சடாக இருக்குமோ அப்படின்னு இவர் நினச்சிட்டு ஒரு மாதிரி ஆகிடுது மனசில். இருந்தாலும் சொல்லுங்க நீங்கள் மாமா அப்படிங்கிறார் அந்த அணுக்க தொண்டர் வீர வைஷ்ணவர். அந்த வைஷ்ணவர் சொல்கிறார், நான் எனக்கு வரதை பற்றி ஒன்றும் இது கிடையாது, வந்தாக்க ஃபஸ்ட்டு பெரியவாளான நமஸ்காரம் பண்ண மாட்டேன், ஏன்னா அது எங்கள் வைஷ்ணவம் இடம் கொடுக்காது.
ரெண்டாவதாக அவர் ஏதாவது பிரசாதங்கள் கொடுத்தா, அதை பழம் மந்திராட்சதியில் கொடுப்பா இல்லையா பெரியவா, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். மூணாவது, பெரியவா முக்கியமான வாழ்க்கைலாம் வந்தார்னா ஏதோ ஒரு சால்வையை வெளியே பற்றி மரியாதை செய்கிற வழக்கம் உண்டு. அந்தவாறு மரியாதை செஞ்சால் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி அப்படி சொல்லிட்டு இதை பெரியவாழ்கிட்ட வந்து இந்த அணுக்கத்தொண்டர் அன்றைக்கி போயிட்டு வந்துட்டு சொல்கிறார். சொல்கிறதுக்கே எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி என்ன சொல்லு, நல்ல செய்தி தானே சொல்லு, அதனால் என்ன அப்படிங்கிறா பெரியவா. அணுக்கத்தொண்டர் இந்த 3 நிபந்தனைகளை சொல்கிறார். பெரியவா சொல்கிறா, இது என்ன நல்ல செய்தி தானே, நல்ல செய்தி தானே நீ கொண்டு வந்திருக்கு, இதில் என்ன உனக்கு மனம் கிளேசப்படுறதுக்கான செய்தியே இல்லையே, என்ன பெரியவா நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீர்கள். அதாவது தன்னுடைய வைராக்கியத்திலேருந்து சற்று தளர்ந்து நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா, அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு இல்லையா அப்படி நம்மட்டு செவிச்சிருக்கிறார் பெரியவா. அதுக்கு காலம் நேரம் குறிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு வியாழக்கிழமை, 2 நாள் கழிச்சு வைணவர் வந்து பெரியவாளை பார்க்குறதுக்கு வர்றார். அவர் சொன்ன அதே நிபந்தனைகளை கடைபிடிக்கிறார். நமஸ்காரம் பண்ணலை, இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆசனத்தை போட்டு பெரியவா உட்கார வைக்கிறார். 2 பேரும் பாஷ்யங்களை பற்றி பேசின்னு இருக்கா. பெரியவாளும் அந்த வைஷ்ணவனும் பேசின்னு இருக்கா. ராமானுஜரை பற்றி அது இது பாஷ்யம், சங்கர பாஷ்யம், நாராயண பாஷ்யத்தை பற்றி நிறைய பேசின்னு இருக்கா. சுற்றி உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். பெரியவா அந்த வைஷ்ணவர்கிட்டேருந்து எதாவது நம்ம கிரகிச்சிக்கலான்னு பார்க்கலான்னு சொன்னார் இல்லையா, இங்கே என்ன நடக்கிறதுன்னு கேட்டால் அந்த வைஷ்ணவர் தான் இவர்கிட்டேருந்து கிரகிச்சிக்கிற மாதிரி பெரியவா அவ்வளோ பேச ஆரம்பிச்சுன்னா அவ்வளோ பாண்டித்யம் பெரியவாளுக்கு. நேரம் போக 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 என்ன நேரம் ஓடுறது எதை பற்றி அப்படின்னு சுற்றி உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியல. ஆனால் அந்த வைணவருடைய முகமானது பிரகாசமாயிட்டே இருக்கு. ஆஹா, இப்பேற்பட்ட ஒரு பாண்டித்யம் உள்ள ஒரு வேத வித்துவை நம்ம சந்திக்கிறோம் பார் அப்படின்னு அவருக்கு மனசில் என்னென்னா ஒரு சந்தோஷம். நேரம் போனே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 2:30-3 மணிக்கு மேலே எல்லாம் 2 பேரும் பேசின்னு இருக்கேன். அது முடிஞ்சவுடனே அந்த வீரவிஷ்ணவர் பெரியவா சமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணாதீங்க, உங்கள் வைணவம் அதுக்கு இடம் கொடுக்கல. அதெல்லாம் பெரியவா ஒரு மனிதனை பார்க்கும்போது தவிர நீங்கள் தெய்வம் சாட்சாத் அந்த நாராயணனே நீங்கள் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுற தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார். பண்ணிவிட்டு பெரியவனை உத்தரவு வாங்கிக்கிறேன், பெரியவா மந்திராட்சதை எதுவும் பிரசாதமாக இருந்தால் கொடுங்கோனே அப்படிங்கிறார். எவ்வளோ ஒரு சேஞ்சு பாருங்கள் அவர் மனசில். மந்திராட்சதை பிரசாதம் கொடுக்குறார் பெரியவா, ஒரு மந்தகாசமான ஒரு புன்னகையோடு கொடுக்குறார். அப்புறம் பக்கத்தில் ஒரு அணுக்க தொண்டரை கூப்பிட்டு விலை உயர்ந்த சால்வ் ஒன்று எடுத்துகிட்டு வந்து பெரியவா ஆசீர்வதித்து தொட்டு கொடுத்து அவருக்கு போத்த சொல்கிறார். அந்த யார், அந்த வீர வைஷ்ணவர் போத்தினார். போத்ததும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த வீர வைஷ்ணவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். அன்னிலேருந்து பார்த்தாள்னா இந்த வீர வைஷ்ணவர் வந்து பெரியவாளுடைய அதீத பக்தி அவர் பெரியவாள் மேலே வந்துருத்தவருக்கு. இப்பேற்பட்ட ஒருத்தரை நம்ம கடிஞ்சிண்டு பல நிபந்தனைகளை போட்டோமே அப்படின்னு அதீத பக்தராயிட்டார். கடைசி வரைக்கும் மடத்துக்கு வந்து போயிட்டு இருக்க ஒரு பழக்கம் அவருக்கு வந்துடுது. இது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களே. பெரியவா எல்லாம் தெரிஞ்சவர் இருந்தாலுமே அந்த அணுக்கத் தொண்டரை கூப்பிட்டு அந்த வீர வைஷ்ணவரை பார்க்கணும், அவர்கிட்டேருந்து கொஞ்சமாவது நான் கிரகிச்சிக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதாவது நமக்கு தெரியாத அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதுலேருந்து ஓரளவாக நம்ம கற்றுக்கலாம்னு சொல்லி அந்த ஒரு பாண்டித்யம் பெற்றவரையும் பெரியவா அப்போ கூட தன்னை தரம் தாழ்த்தி கொண்டு இந்த மாதிரி அவர்கிட்ட கற்றுக்கணும்னு நினச்சார் பாருங்க. என்ன ஒரு ஆச்சரியம் இதில் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா. பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும், அவர் பார்த்துப்பார் எல்லாம். புரியுறதா? இதுலேருந்து என்ன தெரியுறது உங்களுக்கு? பெரியவா பக்திக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டவர் இல்லையா. அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அழகிய அற்புதத்தோட நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.